ஹலோ மை டியர் அச்சீவர்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் ஹரிணிங்க. ஸோ ரொம்ப நாளாகவே நான் வந்து டெல்லி கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறத விட்டுட்டேன். ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூபிஎஸ்சி டெல்லி கோச்சிங் சீரியஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பற்றின கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே கோச்சிங் எப்படி இருக்கும், அங்கே பெனிஃபிட்ஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஷ் கோர்ஸ் எப்படி பண்ணலாம், ஸ்டடி சென்டரில் எப்படி போய் படிக்கலாம், ஸோ எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், பிஜி ஃப்ளாட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு ஒரு சீரியஸாக ஒரு வீடியோவாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ டெல்லி போய் படிக்கணும், தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி போய் படிக்கணும்னா ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறேன். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டெல்லி பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ரெஃபர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த சீரியஸில் உங்களோட கமெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற வீடியோவும் போடுவேன். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இன்கரி செஞ்சுன்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி destination12BSNA கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமிலேருந்து அகாடமி ஆல் இந்தியா ப்ரிலிம்ஸ் மாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2022 May 15 நடக்குது. அப்படியே ப்ரிலிம்ஸ் 2022 எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்றது மாதிரி ஒரு ப்ரீ பப்ளிக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜிஎஸ் பேப்பருக்கு சிசெட்க்கு சேம் எக்ஸாக்ட் டைம் எப்படி ப்ரிலிம்ஸ் நடக்குமோ அதே மாதிரி இப்போ வந்து டெல்லியில் மட்டும் கிடையாது. இப்போ வந்து 11 சிட்டிஸில் இன்க்ளூடிங் சென்னை, பெங்களூர், ஸோ ஹைதராபாத் இதில் இருக்கவங்களாம் போயிட்டு கண்டிப்பாக வந்துட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோட் வந்து UTH17 யூபிஎஸ்சி தமிழ் பை ஹரிணி 17 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபரும் கிடைக்கும். தென் அகாடமி அல்ட்ரா காம்பேக்ட் அப்படின்றது லைவ் டெஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ இது வந்து May 22 11 AM நடக்குது. இதுக்கும் UTH17 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸைட்டிங்கான ஆஃபரும் இருக்குது. தென் ஸ்காலர்ஷிப் 10 crore வரைக்கும் நீங்கள் ஜெயிக்கலாம். தென் நிறைய லக்கி ப்ரைஸஸும் உண்டு. தென் பாத்ஃபைண்டர் கரண்ட் அஃபேர்ஸ் ஆன் May 22 ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் எவ்ரி சாட்டர்டே 5 PM நடக்குது. 25 MCQs 30 minutes இங்கிலீஷ்லேயும் இருக்குது. தென் எப்பயும் போல் டெய்லி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஃபார் UPSC CSCயும் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். ஸோ இதுக்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் UTH17 கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபரும் இருக்குது. லேவி பண்ணி ஓகே, வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் UPSC கோச்சிங் சீரியஸ் இன் தமிழில் நான் எல்லா டைப் ஆஃப் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஷ் கோர்ஸ் எடுக்கிறத பற்றி. இப்போ வந்து 2 செட் ஆஃப் கிராஷ் கோர்ஸ்னால் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் என்னென்னா, கோச்சிங் போய் படிக்கிற மைண்ட் செட்டு. டெல்லியில் வந்து கோச்சிங் நான் வந்து ஜாயின் பண்ணி படிக்கிற மைண்ட் செட் ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்துட்டு இல்லை, நான் டெல்லி வந்து ஸ்டே மட்டும் பண்ணி படிக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து சென்னையில் கோச்சிங் எடுத்துருக்கலாம், ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கலாம், அந்த மாதிரி மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் இருக்கும். இன்னொன்று வந்து காலேஜ்லேயே படிச்சிருப்பீங்க. ஓகேவா? காலேஜ்லேயே வந்து பேசிக்ஸ், யூபிஎஸ்சியோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். சில சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, சில சப்ஜெக்டில் வீக்காக இருப்பீங்க. ஸோ அப்படிங்கும்போது நான் ஒரு 3 வருஷம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் காலேஜ்லேயே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு இருக்குது. டெல்லியில் வந்து படிக்கும்போது இந்த மாதிரி 3 செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்போ வந்து நான் வந்து காலேஜ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ்லேயே பேசிக் வந்து நான் ப்ரிப்ரேஷன் முடிச்சிட்டேன். அப்படிங்கிறப்ப நான் வந்து ஜியாகிரஃபி, பாலிட்டி, இந்த ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஆனால் எக்கனாமியில் வந்து நான் ரொம்ப வீக்கு. நான் என்ன தான் வந்துட்டு அதுக்கு கோச்சிங் கிளாஸே செப்பரேட்டாக போயிருந்தாலும் எனக்கு வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் GS கோர் IS அகாடமி வந்துட்டு கரோல்பாகில் இருக்குது. அப்படிங்கும்போது நான் அங்கே போய் வந்துட்டு எக்கனாமி அப்படின்றதுக்கு கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு ஜாயின் பண்ணேன்னா 27,000 to 30,000 வரைக்கும் ஃபீஸ் இருக்கும். ஸோ நான் அந்த சப்ஜெக்டை மட்டும் கோச்சிங் கிளாஸ் எடுத்து போய் டெய்லி 2 hours or 3 hours, ஸோ மேக்ஸிமம் 40 to 45 days or 1 month கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். எனக்கு படிக்கிறதுக்கான டைமும் கிடைக்கும், ஸோ கிளாஸ் போகிறதுக்கான டைமும் கிடைக்கும். ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ எக்கனாமி மட்டும் நான் படிச்சுப்பேன். மற்றது எல்லாமே நானே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா படித்து வச்சிருக்கேன். அப்படிங்கும்போது எக்கனாமி மட்டும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் இல்லையா? ஸோ மற்றதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எக்கனாமியும் ஸ்ட்ராங் ஆகிடும். இதுதான் கிராஷ் கோர்ஸ். ஏதாச்சும் பர்டிகுலர் சப்ஜெக்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு தனியாக நீங்கள் வந்து கோச்சிங் எடுத்துக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி போடுறதில்ல. ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னால் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 2 lakh ஃபீ பே பண்ணி போடுறது. ஓகேவா? கிராஷ் கோர்ஸுங்கும் போது நமக்கு மணி சேவ் ஆகும். தென் வந்து நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை நம்ம மறுபடியும் போய் ரிப்பீட்டடாக படிக்க தேவையில்லை. கிளாஸ் அட்டென்ட் பண்ண தேவையில்லை. நம்ம ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வீக்காக இருந்தால் அந்த சப்ஜெக்ட் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் திங். ஓகே, கிராஷ் கோர்ஸில் இது வந்து ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் டெல்லியில் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா டெல்லியில் 1 week முன்னாடியே போயிட்டு கரோல்பாக், ஓல்ட் ராஜேந்திர நகர், மேக்ஸிமம் நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு கரோல்பாக் அண்ட் ஓல்ட் ராஜேந்திர நகர் தான். பிகாஸ் அங்கே விட யூபிஎஸ்சியை வந்து ஸ்பெஷலாகவும் அண்ட் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்க ஏரியா அதுதான். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முகர்ஜி நகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஓல்ட் முகர்ஜி நகர். ஸோ அது வந்து கொஞ்சம் அவ்வளோ
நீட்டாக இருக்காது, ரொம்ப கன்ஜஸ்டட், நமக்கு வந்து செட்டே ஆகாது சுத்தமாக. இங்கே தமிழ் ஹோட்டல்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம தமிழ் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ சரவுண்ட் பண்ணிக்கிறதுக்கும் சர்வே பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நான் மற்ற எல்லா டீட்டெயில்ஸ், பிஜி டீட்டெயில், ஃப்ளாட் டீட்டெயில்ஸ்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 ஏரியாவில் நீங்கள் போய் இருந்துக்கிட்டு, நான் ஒரு 10 to 11 அகாடமி இப்போ சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ் கோர், வாஜிராவ் அண்ட் ரவி, அண்ட் ஏஎல்எஸ், ஸ்ரீராம், ராஸ் ஐஎஸ் அகாடமி, ட்ரிஸ்டி, நெக்ஸ்ட் ஐஎஸ், விஷன் ஐஎஸ், எம்பவர் ஐஎஸ் அகாடமி, யூனிக் ஐஎஸ் அகாடமி, சாணக்ய ஐஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 சொல்லியிருக்கேன். ஸோ இத்தனை ஐஎஸ் அகாடமி இருக்குது. நீங்கள் எல்லா அகாடமிக்கும் ஒரு தடவை அதே ஏரியாவுக்குள்ளே சுற்றி எல்லா அகாடமியும் இருக்கும். அரௌண்ட் 1 கிலோமீட்டர்லேயே எல்லா அகாடமியும் இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு எல்லா அகாடமிலையும் அவங்களோட நோட்டீஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, ஸோ அதை அவங்க தருவாங்க. ஸோ நீங்கள் அதில் பார்த்துட்டு கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு எது எங்கே இருக்குது, ஃபீ டீட்டெயில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபில்டர் பண்ணி உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிட்டே நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைமிங் வந்து உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸு, பேட்ச் டீட்டெயில்ஸு எல்லாமே நீங்களே போயிட்டு 1 வீக் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி இருக்கும், டெல்லியை தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி இருக்கும், யூபிஎஸ்சி பற்றி நிறையா சோர்ஸ் கலெக்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், நிறைய இன்ட்ராக்ஷன், கம்யூனிகேஷன் கிடைக்க உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ ஒரு வீடியோவில் பார்த்து நம்ம போகிறதுக்கு நம்மளே போய் கலெக்ட் பண்ணால் நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது செட் ஆகும்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓகேவா? இது வந்து செகண்ட் திங். இதை ஃபாலோ பண்ணணும். கிராஷ் கோர்ஸுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு என்ன சப்ஜெக்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு இந்த தான் செகண்ட் திங்காக ஃபாலோ பண்ண டெல்லி போனதுக்கப்புறம். ஓகேவா? கிராஷ் கோர்ஸில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா வந்துட்டு, கிராஷ் கோர்ஸ் போகிற பட்சத்தில் நீங்கள் மாக் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிஸாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிஸ் ஆன்சர் ரைட்டிங் செஷனாக இருக்கட்டும், அது ப்ராக்டிஸாக இருக்கட்டும், அது அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எக்கனாமிக் எடுக்கிறீங்கன்னா ஃபுல் மாக் டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ், எத்திக்ஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஃபுல்லாகவே ஆன்சர் ரைட்டிங் செஷன் எல்லாமே உங்களுக்கு அட்டாச்சாக வரும் அந்த கோர்ஸ்க்கு. அப்படிங்கும்போது இது உங்களுக்கு வந்து டபுள் பெனிஃபிட் தானே. ஸோ கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு அதுலேயே வந்து ஆன்சர் ரைட்டிங் செஷனும் எடுத்துக்கலாம், அதுலேயே வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும். அங்கேயே வந்துட்டு வேறு மாக் டெஸ்ட்டுக்கு ஆர் வேறு ஆன்சர் ரைட்டிங் செஷனுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1000 to 2000 கொடுத்து நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் செஷனும் எடுத்துக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது கிராஷ் கோர்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். டைம் சேவ் ஆகும் ஃபர்ஸ்ட் திங், அண்ட் மணி சேவ் ஆகும் செகண்ட் திங், அண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் இதெல்லாம். தென் வந்து நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், அதுக்கான டைமும் நம்ம கொடுக்க முடியும். அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு ஒரு பெரிய பெனிஃபிட் தான் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு டோட்டலாக 2 lakh ஃபீ பே பண்ணிட்டு நம்ம தலையை சுற்றிட்டு உக்காடுறதுக்கு ஃபுல் டேவும் கொடுத்துட்டு டெய்லிக்கும் வந்துட்டு ஒரு ரேண்டமாக இல்லாமல் ஒரு ஆர்டரில் போய்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம ரேண்டமாக நம்ம டைமுக்கும் ஏற்று அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஷஃபில் பண்ணி நம்ம கிளாஸை வந்து இது பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கிராஷ் கோர்ஸ் டெல்லியில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ஆன்சர் ரைட்டிங் செஷனாக இருக்கட்டும், மணி சேவ் ஆகிறதா இருக்கட்டும், டைம் சேவ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து கிராஷ் கோர்ஸ். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, கிராஷ் கோர்ஸை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து ஆப்ஷனலுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், ஆப்ஷனுக்கும் நீங்கள் கிளாஸ் கோர்ஸ் எடுத்துக்கலாம். அதுலேயே ஆன்சர் ரைட்டிங் தனியாக இருக்குது, அதுக்கு மட்டும். ஸோ ஓகேவா? ஸோ ஏற்கனவே காலேஜில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு ஆர் அதர்வைஸ் நான் வந்து ஸ்டே மட்டும் பண்ணி படிக்கிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸு, இல்லை கோச்சிங்கில் நான் இப்படி இருக்கதா அப்படி இருக்கதான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் கிராஷ் கோர்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மறக்காமல் நான் உங்களுக்கு அதுக்கும் வீடியோ போடுவேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இன்னொரு நல்ல வீடியோவிலேருந்து இன்னொரு டெல்லி சீரியஸ் தான் நான் இந்த வீக் ஃபுல்லாகவே போட போகிறேன். ஸோ என்ன டெல்லியில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் போகிறதுக்குள்ளே எல்லா டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணுவேன் டெல்லி போகிறதுக்குள்ளே. ஓகேவா? ஸோ மறக்காமல் எல்லா கொஸ்டினும் என்கிட்ட கேட்டுருங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ until then, bye from Harini. டாடா.